பிறகு எப்படி மதராசப்பட்டினமாக சென்னப்பட்டணமாக மாறி இன்று எல்லோராலும் அறியப்படும் மெட்ராஸாக சென்னையாக மாறியது என்ற நம் மாநகரத்தின் தொன்மையான வரலாற்றை பற்றியும் தோட்டக்கலைத்துறையின் பராமரிப்பில் உள்ள செம்மொழி பூங்கா மற்றும் இயற்கையை பாதுகாக்க வேண்டிய அவசியத்தை பற்றியுமான ஒலி ஒளி கண்காட்சி இது. தோட்டக்கலைத்துறை, சென்னை. படிக்குது குழு குழு வீட்டுல இருந்து கிளம்பும் போதே சொன்ன கேட்டியா? மழை பயங்கரமா பெய்யுது. பூர்ணி கொஞ்சம் தூரம் தான் பீச்சு, போயிடலாம் வா. வான்னு சொல்றல சிவா, ப்ளீஸ் டா. நான் ஆல்ரெடி சஞ்சனாவுக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டேன்டா. நோ வே சிவா, வண்டியை நிறுத்த போறியா இல்லையா? இல்ல நான் குதிச்சிடுவேன். ஐயோ சரி சரி பூர்ணி, சிந்து, சஞ்சு, பக்கத்துல இருக்கிற செம்மொழி பூங்காக்குள்ள போலாம். இப்ப மழையில தப்பிக்க அதான் இடம். பார்க்கா, அதுவும் மழை இல்லையா? என்ன சிவா உளற? ஹேய், உளறல. அங்க க்ளோஸ் தியேட்டர்ல பழைய மதராசப்பட்டினத்தை பத்தி குறும்படம் போடுறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போன வாரம் போயிட்டு செம்மையா இருக்குன்னு சொன்னாங்க. போலாமா? சரி வாங்க. மழை பெய்யுற வரைக்கும் ஒன்னும் பண்ண முடியாது. ஓல்ட் மெட்ராஸ் பத்தியா? சூப்பர்ல. நீ நானும் பாக்குற இந்த மெட்ராஸ், எங்கப்பா உங்கப்பா பார்த்த அந்த மெட்ராஸ், உங்க பாட்டியும் எங்க பாட்டியும் பார்த்த அந்த மெட்ராஸ் ரொம்ப ரொம்ப டிஃபரெண்டா இருந்திருக்கும்ல? சஞ்சு, யூ ஆர் கரெக்ட். எங்க பாட்டி சொல்லியிருக்காங்க, அப்பெல்லாம் திருவிழா மாட்டு வண்டியில தான் போவாங்களா. சோத்து முட்டையை கட்டிக்கிட்டு அப்படியே ஜாலியா வருவாங்களா. மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் தெப்ப திருவிழா, மகாபலிபுரம் சிற்ப கோயில் திருவிழா, இதெல்லாம் கூட சூப்பரா இருக்குமா. கிராம்பட்டியில போறது பெரிய விஷயமா. கூவத்துல படகு சவாரி போனா சாயங்காலம் அப்படியே தாத்தாவை பார்த்துட்டு பாட்டி வெக்கப்பட்டு நிப்பாங்களாம். அலக்காத விட்டா எங்க பாட்டி தான் கேபி சுந்தராம்பாள், தாத்தா கிட்டப்பான்னு சொல்லுவ போல படவா. இல்ல பூர்ணிமா, நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன். எங்க தாத்தாவோட அப்பா கூட இந்தியன் தாத்தா மாதிரி நேதாஜி ஆர்மிக்கெல்லாம் போனாராம். சுதந்திர போராட்டத்துல பல நாள் பிரிட்டிஷார் கிட்ட சிக்காம கமுக்கமா வெக்க போருக்குள்ள ஒளிச்சு திடீர்னு அட்டாக் பண்ணுவாராம். இந்த மழை செம்ம ஜில்லுன்னு ஆகிடுச்சுல. பாத்து போடா. பாரு போறீங்க. அப்ப போல வாங்க வாங்க. சிவா, இங்க பாரு, மின்னல் அரசும் இந்த பெரிய பெரிய மரங்களை பாரு. இந்த பார்க்க சூப்பரா இல்ல? தோட்டக்கலையில் நல்ல மாற்றம். வெரைட்டி ஆஃப் ஃபிளவர்ஸ், வெரைட்டி ஆஃப் ட்ரீஸ். டோட்டலா 8 ஏக்கர்ஸ் தான். அங்க பாரு, மூங்கில் தோட்டம், ஜப்பானிய போன்சாய், வண்ணத்து பூச்சி பூங்கா, நிழல் தோட்டம், மரங்கள் மாற்றம், ஹெர்பல் கார்டன், அரோமா கார்டன். சான்ஸே இல்லைல்ல? I think one of the most beautiful park in
சென்னை சிம்பிளி சூப்பர். சென்னைக்கே அழகு செம்மொழி பூங்கா. காத்து தள்ளுது. ஏய், என்னடா விளையாட்டுது? ஏய் பார்த்து, பள்ளம் பள்ளம். வா செம்ம இல்ல? அப்படியே டிவிஎஸும் பேசும் படுற மாதிரியே இருக்குல்ல? ஏய் டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் வாங்க, ஷோ ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. வாங்க சொல்றல, வாங்க. இப்போவாவது வரீங்களா? மதராசப்பட்டினம் ஒரு மாநகரத்தின் மிக தொன்மையான கதை. மெட்ராஸ், நல்ல மெட்ராஸ். மதராப்பட்டினம், மதராஸ் பட்டான், மதராஸ் படம், மதரேஸ் பட்னம், மத்தராஸ், மத்ராஸ், மதரேஸ் பட்டான், மதராசா பட்டான், மாத்ரீஸ் பட்னம், மதேராஸ், மதிராஸ், சென்னா, சென்னா பட்னா, சென்னை பட்டினம், மதராஸ் என்றெல்லாம் 1600ஆம் ஆண்டில் டச்சுக்காரர்களால், போர்ச்சுகீசியர்களால், பிரெஞ்சுக்காரர்களால், பிரிட்டிஷ்காரர்களால் அறியப்பட்ட மதராசப்பட்டா என்கிற புலிக்காட்டிற்கும் சந்தோமிற்கும் இடையிலிருந்த 3 சதுர மைல் சோழ மண்டல கடற்கரை நிலப்பரப்பை தாமரள வெங்கடாத்திரி நாயக்கரால் பிரான்சிஸ் டே என்ற பிரிட்டிஷ் ஏஜென்ட்டுக்கு ஆண்டுக்கு வெறும் 600 பகோடாக்களுக்கு 2 வருட குத்தகைக்கு கொடுக்கப்பட்டு அதன் பிறகு படிப்படியாக வளர்ந்து இன்று சென்னையாக இந்தியாவின் 4வது பெரிய நகரமாக, தென்னகத்தின் மிகப்பெரிய நுழைவாயிலாக மாறியுள்ளது இம்மாநகரம். சென்னை வசீகரிக்கும் மந்திரச் சொல். உலகின் எந்த மூலையில் வாழும் தமிழனையும் அரவணைக்கும் தாய்மைச் சொல். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை வசிக்கும் தமிழ் பேசும் தமிழனை ஒரே புள்ளியில் ஒன்றிணைக்கும் மாயச் சொல். இன்னும் சொல்லப் போனால் தமிழகத்தையே முன்னெடுக்கும் ஆகச் சிறந்த தலைமைச் சொல். தமிழ் மொழியின், தமிழ் இனத்தின், தமிழ் கலாச்சாரத்தின் தன்னிகரற்ற அடையாளச் சொல். இந்திய புவியியல் எல்லைக் கோடுகளை ஆற்றல் மிகு பொருளாதார எல்லைக் கோடுகளாக மாற்றும் அதிசய சொல். மெட்ராஸ், நல்ல மெட்ராஸ். நம்ம சென்னைனா சென்னைதான். சென்னைனாலே கெத்து, சென்னைனாலே மாசுடா. சென்னைடா, சென்னைடா, சென்னை, சென்னை, சென் 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 சென்னை. சிவா, அதுவும் சென்னையோட அந்த சவுண்ட்ஸ் இருக்கே, அல்டிமேட். கோயில் மணி சவுண்ட், பேப்பர்காரன் பெல் சவுண்ட், கரவ மாடு கத்துற சவுண்ட், ஆல் இந்தியா ரேடியோ சவுண்ட், ஆட்டோவில் ஸ்கூல் போகும் குழந்தைங்களோட சவுண்ட், பல்லவன் பஸ் ஆரஞ்ச் சவுண்ட், மல்லிப்பூ விற்கும் பூக்கடை சவுண்ட், டிராஃபிக் சாவு மேலும் ட்ரெயின் சவுண்ட். பேஷ் பேஷ். காஃபினா ஃபில்டர் காஃபி தான். சென்னை பாஷை நம்ம கிட்ட கைய வாங்குது. ஐயா வாப்பா புளிப்பே. என்னம்மா என்ன அச்சேன்னு வச்சுக்க, காது குப்பா குப்பான்னு கேட்கும். ஐயோ சாரே, ஏரியா தோ பக்கத்துல தான். ஒரு கொண்டு விட்டு புளியெல்லாம் வந்துருவானுங்க. பில்லி பில்லி நாயுடு, ஒழுங்கா மூடிட்டு கிளம்பு. மீன்காரி சவுண்ட், அங்கரா வஞ்சிரம் வவாலி, பரதநாட்டியம், கானா பாட்டு, கைமாலே கழுத்துவோம், நம்பியதா செலுத்துவோம், சண்டை எதுக்கு சலாரு, புள்ளிங்கெல்லாம் கொள்ளாரு. கச்சேரி, నాకు జనందరి తతకు జనందరిత జనందరిత దిమిత కిట జనం అద్భుత నర్తన చిత్రితం. சென்னை சூப்பர் கிங் சவுண்ட், சென்னை ஏர்போர்ட்,
அது மட்டுமா பொண்ணி, சென்னைனாலே திருவல்லிக்கேணி சாம்பார் இட்லி, மாம்பழம் மாங்காய் ஊறுகாய், சைதாப்பேட்டை வடகரி, மயிலாப்பூர் ஃபில்டர் காஃபி, மெரினா சுண்டல், கோடம்பாக்கம் சினிமா, மாஞ்சா காத்தாடி, 5 ரூபாய் டாக்டர், ஜல்லிக்கட்டு புரட்சி, காசிமேடு மீன் மார்க்கெட், கோயம்பேடு மார்க்கெட், கோயில் புளியோதரன்னு லேட்டஸ்ட் மெட்ரோ வரைக்கும் சென்னைனா மாஸ், செம்ம மாஸ். வந்தாரை வாழ வைக்கும் சென்னை. ப்ரோ ப்ரோ வாய போய் பாப்கார்ன் வாங்கிடலாம். ப்ரோ என்ன ப்ரோ இப்ப போய் கூப்பிடுறீங்க? ஷோ சூப்பரா போயிட்டு இருக்கு. ப்ரோ ஷோவோட கொஞ்சம் பாப்கார்ன் இருந்தா கொஞ்சம் என்ஜாயா இருக்கும்ல. அட என்ன ப்ரோ உங்க கூட ஒரே தொல்லையா போச்சு. அட வாங்க ப்ரோ. சரி சரி. Excuse me, what you want, sir? ஒரு வாட்டர் பாட்டில், 2 சமோசா, ஒரு மசாலா பாப்கார்ன். Yes, sir. தேங்க்யூ சார். ப்ரோ ப்ரோ என்ன ப்ரோ? அத கொஞ்சம் பாருங்க ப்ரோ. எங்க ப்ரோ? ப்ரோ அங்க மரம் அசைற மாதிரி தெரியல. அட ஆமா ப்ரோ, ஏதோ அசையுது ப்ரோ. ப்ரோ சத்தம் கூட கேக்குது ப்ரோ. ப்ரோ எல்லா இடத்துலயும் கேக்குது ப்ரோ. ப்ரோ 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 போயிடு ப்ரோ போயிடு ப்ரோ போயிடு ப்ரோ. சாரிமா. இந்த The பாப்கார்ன் show has started. Be silent. அங்கிள் அந்த அண்ணாவும் அக்கா காதுல இன்னும் குசு குசு பேசுறாங்க. இன்றைய சென்னை இந்திய தீபகற்பத்தின் அன்றைய சோழ மண்டல கடற்கரை. மச்சிலிப்பட்டின குறிப்பின்படி 1600 ஆண்டுகளுக்கு முன் அது ஒரு துறைமுகப்பட்டினம். டாலமி குறிப்பின்படி தென்பெண்ணை மற்றும் வடபெண்ணை ஆறுகளுக்கு இடையில் இருந்த நிலப்பரப்பு கரிகால சோழன் காலத்து சிற்றரசன் தொண்டைமான் இளந்திரையன் வென்ற தொண்டை மண்டல பகுதி கிரேக்க, சீன, ரோம, அரேபிய கடல் வணிகர்களுக்கு ஏற்ப வைரத்தையும் முத்தையும் தங்கத்தையும் சந்தன மரத்தையும் கயிற்றையும் இன்னும் சொல்ல போனால் உலகில் சிறந்த பருத்தியையும் ஏற்றுமதி செய்திட்ட மணல் திட்டான சதுப்பு நில கடற்கரை. டச்சு மற்றும் போர்ச்சுகீசியர்களை தொடர்ந்து ஐரோப்பியர்களும் கடல் வணிகத்தில் இந்தியாவில் பல கடற்கரை நகரங்களை குறிவைத்து வர்த்தக ரீதியாக கால் பதித்தனர். இந்த சூழல் தெற்கில் 1000 ஆண்டுகளுக்கு முன் சேர, சோழ, பாண்டிய சாம்ராஜ்யங்கள் கடலையும் தாண்டி விரிந்தன. மேற்கில் 1200 ஆண்டுகளுக்கு முன் வந்த சாளுக்கிய பொய்சாளர்களின் திறன் தென்னிந்தியா முழுவதும் பரவின. வடக்கில் ஆண்டுகளில் தொடங்கிய விஜயநகர சாம்ராஜ்யங்களும் முகலாய மாமன்னர்களும் தங்களது ஆளுமைக்குட்பட்ட பகுதிகளில் நாயக்கர்களையும் நவாபுகளையும் நியமிக்கத் தொடங்குகிறார்கள். பெனுகொண்டா, ஸ்ரீரங்கப்பட்டினம், ஆர்மகா, பூவிருந்தவல்லி, செஞ்சி, தஞ்சாவூர், மதுரை போன்ற இடங்கள் இந்த நாயக்கர்கள் விஜயநகரத்து ஆளுமைக்கு கீழிருப்பினும் அதற்கு அப்பாற்பட்டு சுதந்திரமாக ஆட்சி செய்து வந்தனர். அதில் காளஹஸ்தி நாயக்கர்கள் வேலுக்கோட்டி நாயக்க வம்சத்தின் முக்கியமான சிற்றரசர்கள் ஆவர். தாமர்ல சென்னப்ப நாயக்கர் காளஹஸ்தி நாயக்கர்களில் புகழ் பெற்றவர். இவர்களின் மகன்களே
தாமர்ல வெங்கடப்ப நாயக்கர், தாமர்ல ஐயப்ப நாயக்கர், தாமர்ல அங்கபூபால நாயக்கர் ஆவார். இதில் தாமர்ல வெங்கடப்பா வடக்கே பழவேற்காட்டிலிருந்து தெற்கில் சாந்தோம் வரையிலான கரையோர பகுதிகளை விஜயநகர மன்னரின் பிரதிநிதியாக ஆண்டு வந்தார். அதே சமயத்தில் அவருடைய ஆட்சியின் தலைநகரமாக வந்தவாசி இருந்தது. அப்போது பூவிருந்தவல்லியின் மற்ற பகுதிகளை ஐயப்பாவும் அங்கபூபாலாவும் நிர்வகித்து வந்தனர். இந்த கால சூழ்நிலையில்தான் 1600ஆம் ஆண்டு 1ஆம் நாள் நிறுவப்பட்ட கிழக்கிந்திய கம்பெனியை சேர்ந்தவர்களுக்கு தென்னகத்து கடல் வணிகத்தின் மீது நாட்டம் ஏற்பட்டது. இந்திய நாட்டு பருத்தி துணிகளை வாங்கி பாதுகாப்பாக இங்கிலாந்து அனுப்ப வேண்டியிருந்தது. 1611 மற்ற துறைமுக பட்டினங்களான மச்சிலிப்பட்டினத்திலும் ஆர்மகானிலும் தொழிற்சாலை அமைய பெற்றாலும் தொழில் போட்டி காரணமாக பிரிட்டிஷாருக்கு வேறொரு துறைமுக பட்டினம் தேவைப்பட்டது. அதையொட்டி பிரிட்டிஷ் தலைமை ஏஜென்டான தாமஸ் ஐவி என்பவர் மச்சிலிப்பட்டினத்திற்கு அனுப்பப்பட்டு அவர் 1639 ஜூலை மாதம் 22 ஈகிள் என்ற சிறிய கப்பலில் வந்து சேர்ந்தார். அவர் கடற்கரையோரமாய் சென்று மற்றொரு இடத்தையும் பருத்தி துணி எங்கு மலிவாக கிடைக்கும் என தேடச் சொல்லி ஆர்மகானில் இருந்த பிரிட்டிஷ் ஏஜென்டான பிரான்சிஸ் டேயை அழைத்து அப்பொறுப்பை ஒப்படைத்தார். சோழ மண்டல எல்லையான 2 விரிகுடாக்களையும் அவைகள் சங்கமிக்கும் இந்து மகா சமுத்திரத்தையும் ஆராய்ந்த டச்சுக்காரர்கள் போர்ச்சுகீசியர் போலவே பிரிட்டிஷாரான பிரான்சிஸ் டேயும் இந்த மணல் மேட்டையும் இங்கே 20% மலிவாய் கிடைத்த பருத்தியையும் பார்த்து மகிழ்ந்தார். பனை மரங்களாலும் பனை ஓலைகளால் வேயப்பட்ட குடிசைகளும் நதியையொட்டிய அழகிய நெல் வயல்களும் நெடிந்து வளர்ந்த மரங்களையும் தோப்புகளையும் பார்த்து பரவசப்பட்டு தாமஸ் ஐவி தேடும் துறைமுகப்பட்டினத்திற்கான இடம் இதுதான் என்று முடிவு செய்கிறார். ஆனால் 1639ஆம் ஆண்டு ஜூலை 27ஆம் நாள் மதராசப்பட்டினத்திற்குள் கால் பதித்த டே அன்று அறிந்திருக்கவில்லை. இந்த சதுப்பு நிலக்காட்டில்தான் ராஜ்யங்களை அமைத்து பிறகு கோட்டை கொத்தளங்களை உருவாக்கப் போகிறார்கள் என்று. இங்கேதான் நம் சென்னையின் கதை ஆரம்பிக்கிறது. சென்னைனாலே பளிச்சுன்னு ஞாபகம் வருது மெரினா கடற்கரை, வள்ளுவர் கோட்டம், சென்னை உயர் நீதிமன்றம், கன்னிமாரா தூள் நிலையம், கூவம் கால்வாய், உழைப்பாளர் சிலை, சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம், அடையார் ஆலமரம், சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானம், பிர்லா போரரங்கம், ரிப்பன் மாளிகை, கோயம்பேடு பேருந்து நிலையம், கலங்கரை விளக்கம், பெரம்பூர் ரயில் பெட்டி இணைப்பு தொழிற்சாலை, ராயபுரம் துறைமுகம், இவையெல்லாம் நம் கண்முன்னே வந்து போகும் மாயாஜால ஆச்சரியங்கள். ஓல்ட் மெட்ராஸ்னு சொன்னா ultimate windows arsenic all-brick buildings, fantastic St. George Fort, glorious Mamallapuram Temple, Mylapore Kavaleeshwara Koil, Senate House, Admiralty House, Georgetown, Victoria Public Hall, இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். இதெல்லாம் awesome-ல. பிறகு புலிக்காட்டிற்கும் சாந்தோமிற்கும் இடையில் இருந்த சதுப்பு நில மணல் மேடு தேவிற்கு மிகவும் பிடித்து போகவே எப்படியாவது
டே வந்தவாசி நாயக்கர்களான தாமர்ல வெங்கடப்பா மற்றும் ஐயப்பா அங்கபூபாலா ஆகியோருடன் பிரான்சிஸ் டேவும் திம்மப்பாவும் பேச்சுவார்த்தை நடத்தி 2 ஆண்டு குத்தகைக்கு ஆண்டு வாடகை 600 பக்கோடா செலுத்துவது என்றும் அதற்கு வடக்கே அன்று மதராசன் குப்பம் என்று வழங்கப்பட்ட இன்றைய ராயபுரத்தில் கூவம் முகத்துவார் மேற்கே பக்கிங்ஹாம் கால்வாயால் சூழப்பட்ட 5 கிலோமீட்டர் நீளம் 2 கிலோமீட்டர் அகலம் கொண்ட மண் திட்டான் மதராசகுப்பம், சென்னக்குப்பம், ஆர்க்கு குப்பம், மாரேபட் என்ற 4 குப்பங்களை உள்ளடக்கிய நரிமேடு என்ற பகுதியை வழங்குவது என்றும் அங்கு கோட்டையும் ஃபேக்டரியும் கட்டிக்கொள்ள அனுமதி வழங்க அன்றைய விஜயநகர பேரரசர் 3ஆம் ஸ்ரீ ரெங்கராயர் ஒப்புதலை சந்திரகிரி அரண்மனையில் பெறப்பட்டு ஃபிர்மான் என்றழைக்கப்பட்ட அனுமதி சாசனம் தாமர்ல வெங்கடப்ப நாயக்கரால் 22/8/1639 அன்று பிரான்சிஸ் டேயிடம் ஒப்படைக்கப்பட்டது. அன்றுதான் விஜயநகர சாம்ராஜ்யத்தின் ஒரு பகுதி நிலம் கைமாறி மதராசு பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் பிறந்தது. இந்த நாளைத்தான் நாம் சென்னை தினமாக, சென்னையின் பிறந்த நாளாக கொண்டாடுகிறோம். రాజాదిరాజ రాజమార్తాండ రాజగంభీర కంఠభేరుండ చంద్రగిరి మహారాజులైన శ్రీ 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 శ్రీరంగరాయలు వారు వేంచేయించున్నారహో. மகாராஜா காருக்கு நமஸ்காரம். இவர்தான் பிரான்சிஸ் டே ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சார்பாக வந்திருக்கார். நம்மளுடைய புலிகாட் சமஸ்தானத்தை 2 வருஷத்துக்கு குத்தகைக்கு கேட்கிறார். மகாராஜா காரு தான் தயவு பண்ணணும். ஸ்வாகத்தம், சுஸ்வாகத்தம். இவ் விஜயநகர சாம்ராஜ்யத்திற்கு பிரிட்டிஷ் நாட்டின் பிரதிநிதியாக வந்திருக்கும் பிரான்சிஸ் டேவையும் துபாஷி திம்மப்பாவையும் வரவேற்று மகிழ்கிறோம். ஸ்வாகதம் மகாராஜா காரு. தாமர்லா, புலிகாட் சம்பந்தமாக உங்கள் நாயக் சபை எடுத்த முடிவை இப்போது நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். நமது துறைமுகமான மதராசப்பட்டினத்திற்கு மிஸ்டர் பிரான்சிஸ் டேயும் துபாஷி திம்மப்பாவும் வந்து நம்மை சந்தித்திருக்கிறார்கள். இங்கே அவர்கள் தமது வணிகத்திற்காக ஒரு கோட்டையும் கட்ட அனுமதி இதன் மூலம் அளிக்கப்படுகிறது. பிரிட்டிஷார் நம்மிடம் காட்டிய அன்புக்காக அவர்கள் 2 வருடங்களுக்கு இங்கு இருந்து கொண்டு நட்பு முறையிலான வணிகம் மேற்கொள்ளலாம். இந்த முறையில் 2 வருடங்களுக்கு இருக்கலாம். ஆண்டுக்கு 600 பகோடாக்கள் குத்தகை பணமாக தரவும் சம்மதித்து விட்டனர். எனவே புலிகாட் பகுதியில் உள்ள 3 சதுர மைல் நிலத்தை பிரிட்டிஷாருக்கு வழங்க தம்பிகளோடு பேசி ஒப்புக்கொண்டுள்ளோம். தங்கள் உத்தரவு இருந்தால் பெருமான் தயார் செய்யலாம் மகாராஜா காரு. அப்படியெனில் 1639 வருடம் ஆகஸ்ட் மாதம் 22ஆம் நாளான இன்றைக்கு குத்தகைக்கான ஒப்பந்தம் தயாராகட்டும். சித்தம் மகாபிரபு. Yes, Majesty of the law. I, Francis Day, on behalf of the East India Company, salute the Majesty and his court. We also express our gratitude to the kingship for being generous in offering the land for our import and export, and also for other business transactions. We always remain thankful for your act of kindness. மகாராஜா காருக்கு பெரிய மனசு. இந்த ஒப்பந்தம் நமக்கு பல நன்மைகளை தரப்போகுது. நம்ம நாட்டு வாணிபம் செழிக்க போகுது. நான் இருக்கேன்ல குத்தகையை வசூல் செய்ய. வேணும்னா மகாராஜா காரு நாயக்கரசோட அப்பா
சென்னப்ப நாயக்கர் பெயரே அந்த இடத்துக்கு சென்னப்பட்டணம்னு வச்சிடலாம். அன்றிலிருந்துதான் மதராசில் வெள்ளை ஏகாதிபத்தியம் வேரூன்றியது. 1639 வருடம் செப்டம்பர் 3ஆம் தேதி ஆண்ட்ரூ கோகன் மச்சிலிப்பட்டினத்தில் ஏஜென்டாக நியமிக்கப்பட்டவுடன் அவர் பிரான்சிஸ் டேவை அழைத்தார். அதன் பிறகு சூரத்தில் இருந்த கம்பெனியாரிடம் நாயக்கரிடமிருந்து வாங்கப்பட்ட அனுமதி சாசனத்தை காட்டி மதராசப்பட்டினத்தில் பிரான்சிஸ் டேவுடன் சேர்ந்து கோட்டையை கட்டிக்கொள்ள அனுமதியை பெற்றுக்கொண்டு கோகனும் பிரான்சிஸ் டேவும் யூனிட்டி எனும் 2 கப்பல்களோடு 1640 வருடம் பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி మదరాసపట్టినத்தை అடைందరు. మన ఇద్దరం వెళ్ళిన ఆ రోజు మన పాదాలు ఆ సముద్ర తీరాన్ని తాకినప్పుడు ఆ నిమిషం మనం అనుకోలేదు అదొక పెద్ద మహానగరంగా మారుతుందని. Yes, Timapa. Not only Gogan, but also the entire British Empire wouldn't have thought that the stretch of land we stepped on was going to become a great city, and the day was going to be a remarkable day in history. ஃபேக்டரி, வெடிமருந்து கிடங்கு, கோட்டை என கட்டத் தொடங்கி 1640 வருடம் ஏப்ரல் 23 அன்று புனித ஜார்ஜ் அவர்களின் பிறந்த நாள் அவரது பெயரிலே புனித ஜார்ஜ் கோட்டை கம்பீரமாய் உருவானது. அன்று கோகனுக்கோ, டேவிற்கோ, திம்மப்பாவிற்கோ, நாகப்பட்டனுக்கோ தெரியாது தமிழ்நாட்டின் சட்டமன்றம் அங்குதான் அமையப் போகிறது என்று. இப்படியாக புனித ஜார்ஜ் கோட்டைக்குள் வெள்ளையர் நகரம், அதன் பிறகு 1676 வருடம் கருப்பர் நகரம் என்ற இன்றைய ஜார்ஜ் டவுன் பகுதியில் உருவானது. பிறகு கோட்டையின் உள்பகுதி வெள்ளையர் நகரமாகவும் வெளிப்பகுதி கருப்பர் நகரமாகவும் உருமாறி வணிகம் என்ற நிலை மாறி ஆட்சி அதிகாரம் தலை காட்டத் தொடங்கியது. இந்தியர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் வேற்றுமை வளரத் தொடங்கியது. அடிமைத்தனம் தலை தூக்கியது. புரட்சி வெடித்தது. வெள்ளையர் கருப்பர் பாகுபாடு இந்திய சுதந்திர போராட்டத்தை துவக்கியது. சுதந்திர போராட்டத்தை பல மாபெரும் தலைவர்கள் முன்னெடுத்தார்கள். சூழ்ச்சி, துரோகம், கொடுமையான சிறை, புனித ஜார்ஜ் கோட்டையில் எதிரொலித்த ஆங்கிலேய அதிகார துஷ்பிரயோகம் ஒடுக்கியது மதராசப்பட்டினத்தை. படிப்படியாக சுதந்திர போராட்டம் நாட்டையே வெள்ளையனே வெளியேறு முழக்கம் பட்டி தொட்டி எங்கும் எதிரொலிக்கத் தொடங்கியது. மதராசப்பட்டினத்திலும் சுதந்திர புரட்சி சுடர்விட்டது. எங்கு பார்த்தாலும் என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் என்ற சுதந்திர கீதம் ஒலிக்கத் தொடங்கியது. என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம், என்று தனியும் இந்த சுதந்திர தாகம். பற்பல போராட்டங்கள், பற்பல தலைவர்களின் சிறைவாசம், பற்பல இன்னல்களுக்கு பிறகுதான் ஏறத்தாழ 300 ஆண்டுகளுக்கு பிறகு
சுதந்திர போராட்டத்தின் விளைவாக மதராசபட்டினத்தில் பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய கொடி மதராசபட்டினத்திற்குள் இந்திய தேசிய கொடி பட்டொளி வீசி பறக்கத் தொடங்கியது. மெல்ல மெல்ல பிரிட்டிஷ் கப்பல்களில் வெள்ளையர்கள் அதே துறைமுக பட்டினங்களில் இருந்து வெளியேறினார்கள். மதராசபட்டினம் என்பது வெறும் புராதான கட்டுமானங்களின் நினைவு சின்னங்களின் மிச்ச சொச்ச வடிவமல்ல. பல்வேறு கிராமங்கள் ஒன்றிணைந்து மதராசப்பட்டினமாக உருவான நேரத்தில் இருந்து அதன் பழம்பெருமைகளை நினைவு கூர்ந்து கடந்து செல்லும் நீண்ட நெடியதொரு வரலாற்றையும் பண்பாட்டு வியலையும் கொண்ட இந்த நகரம் ஒவ்வொரு விதமான ஆட்சியாளர்களையும் ஆட்சி முறைகளையும் எதிர்கொண்டு பல்வேறு சாதி, மத, மொழி, இன மரபுகளை தன்னகத்தை அரவணைத்து தனக்கென்று தனியிடத்தை பெற்று இப்பூகோள பந்தில் 380 ஆண்டுகளாக மின்னுகிறது. இதோ இன்றைய சென்னை. சென்னை வேக வேகமாய் படுவேகமாய் டிஜிட்டல் உலகின் மாபெரும் சக்தியாய் இந்தியாவின் 4வது பெரிய மாநகரமாய் ஆசிய துணைக்கண்டத்தின் அறிவாற்றல் மிக்க மாநகரமாய் உலகத்தின் எந்த மூலைக்கும் பயணிக்கும் தமிழனின் கையில் இருக்கும் மந்திர சாவியாய் தமிழ் இனத்தையே தூக்கி பிடிக்கும் கம்பீரமாய் மாறியிருக்கிறது நம் சென்னை. சென்னையின் இன்றைய பொருளாதார வளர்ச்சி பலதரப்பட்ட தொழில்களை சார்ந்தது. ஊர்தி, தகவல், மென்பொருள் ஏற்றுமதி, மருத்துவம், தொழில்நுட்பம், வாகன உற்பத்தி, இணையம், கோலிவுட் சினிமா என மாபெரும் சக்தியாய் உருவெடுத்துள்ளது. சென்னையை ஆசியாவின் டெட்ராய்ட் என உலகமே வியந்து நிமிர்ந்து பார்க்கிறது. சாதாரண வணிக கிடங்கிற்கென உருவாக்கப்பட்ட சென்னை இன்றைக்கு உலகின் மிக முக்கிய வணிக மையமாக உருவெடுத்துள்ளது. இவை அனைத்தும் இங்குள்ள மக்களால் தான் சாத்தியமானது என்பது மிக நிதர்சனமான உண்மை. வளமான தமிழகத்தின் நுழைவாயில் நம் சிங்கார சென்னை.